நிகழ்வுகள். 10வது உலக யோகா தின விழா அரியாங்குப்பம் கடலூர் பாண்டி சாலையில் நடைபெற்றது. 10வது உலக யோகா தின விழா அரியாங்குப்பம் கடலூர் பாண்டி சாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் புதுச்சேரி கிரீடா பாரதியும் இணைந்து செய்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பதஞ்சலி யோகா மைய நிறுவனர் வேல்முருகன் செயல்முறை விளக்கம் அளித்தார். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவியம், கட்டுரை போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிரீட பாரதி தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களும், வட தமிழக கிரீடா பாரதி செயலாளர் தணிகை குமரன் அவர்களும், கிரீடா பாரதி முன்னாள் தலைவர் கார்த்திகேயன் அவர்களும், அரியாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் வீரப்பன் அவர்களும், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்டனர். ஆர்எல்வி பேரவைக்கு மாநில நிர்வாகிகள் 2வது பட்டியலை பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் முந்தைய மாநில கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில மகளிர் அணி, இலக்கிய அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி போன்ற அணி நிர்வாகிகளையும் உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, ஊசுடு, ஏம்பலம், வில்லியனூர், இந்திரா நகர் ஆகிய 7 தொகுதிகளுக்கும் தொகுதி அமைப்பாளர்களையும் 6 மாநில நிர்வாகிகள் கொண்ட முதல் பட்டியலையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 3 பெண்கள் உட்பட 6 மாநில நிர்வாகிகள் கொண்ட 2வது பட்டியலை ஆர்எல்வி பேரவையின் நிறுவன தலைவர் என்ற முறையில் இந்த அறிக்கையின் மூலம் வெளியிட்டுள்ளார். அதன்படி மாநில பொது செயலாளராக ஏனாம் தொகுதியை சார்ந்த சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு 1546 வாக்குகள் பெற்று 6ஆம் இடத்தில் வந்தவரும் சமூக பணியில் ஈடுபாடு கொண்டவருமாகிய அரத்தாதி போசியா, உழவர்கரை தொகுதியை சார்ந்த அறம் சேவை இயக்கத்தின் மூலம் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் சமூக பணி செய்து வரும் அறம் நிஷா, வழக்கறிஞர் ரா அன்பழகன் ஆகியோர் பொது செயலாளராகவும், மாநில செயலாளராக அரியாங்குப்பம் தொகுதியை பூர்வீகமாக கொண்டவரும், கொரோனா காலத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பொழுது உயிரை பணயம் வைத்து உதவி செய்தவருமாகிய சமூக ஈடுபாடு கொண்டவருமான ராகவன், காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்தவரும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உப்பளம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவரும், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவரும், சமூக ஆர்வலருமாகிய கலா, உப்பளம் தொகுதியை சார்ந்த பத்திரிகையாளரும், சமூக ஆர்வலரும், யூடியூப் பிரமுகருமான பொன்னி ராஜம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்தில் மாநில தலைவர் சிவகுமாரன், மாநில பொது செயலாளர் மாஸ்கோ, மாநில பொருளாளர் கோமதி, மாநில இளைஞர் அணி தலைவர் ரவிவர்மன், இளைஞர் அணி பொது செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர் சீனுவாசன், முதலியார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணி, புதிய நிர்வாகிகள் மாநில பொது செயலாளர்கள் அறம் நிஷா, வழக்கறிஞர் அன்பழகன், அரத்தாதி போசியா, செயலாளர்கள் பொன்னி ராகவன், கலா, பசும்பொன் பார்வதி, சோஃபியா ஆகியோர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் என்பதனை இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து அசத்தினர். 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் யோகா தின விழாவை கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி அறிவுறுத்தியுள்ளார். அவரது வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை ஒட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற யோகாசனம் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பு விருந்தினராக அசோக் பாபு கலந்து கொண்டு யோகாவை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், கமலக்கண்ணன், ஓபிசி பிரிவு தலைவர் நடராஜன், துரை, கலியபெருமாள், ஹரிதாஸ், ஊடக பிரிவு மோகன், செயற்குழு உறுப்பினர்கள் துரை, பிரகாஷ், விவசாய அணி கனகராஜ், பாண்டு,
ஜெயரஞ்சினி, அசோக், மஞ்சுளா, இளஞ்செழியன், உதயா, திலகவதி, முருகன், ஆறுமுகம், குமார் உள்ளிட்ட முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், ஏராளமான நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் 3500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை, பள்ளி கல்வித்துறை சார்பில் 10வது சர்வதேச யோகா திருவிழா இன்று கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைக்க சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், பள்ளி, கல்லூரி மற்றும் சிறியவர் முதல் பெரியவர்கள் என 3500க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தொடர்ந்து விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் 10வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆல்பா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத் யாகு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார். மேலும் 67வது மாநில அளவிலான யோகா போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை ஆல்பா பள்ளி கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத் யாகு வழங்கி கௌரவித்தார். இதில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். அரசு கொடுத்த வாக்குறுதிக்கு உட்பட்ட தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிஆர்டிசி நிர்வாகம் 2018ஆம் ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி முன் தேதியிட்டு தினக்கூலி ஊழியர்களாக மாற்றி 150 காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நாளைக்கு ஊதியமாக 350 ரூபாய் பெற்று வருகிறோம். இதனை உயர்த்தி வழங்க வேண்டும். மகளிர் நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் 3 மாதத்திற்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்க நிர்வாகிகள் அருள்மணி, வெங்கடேசன், இருசப்பன், விஜயராகவன், பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்துவர் சிவராம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். சுற்றுலா வளர்ச்சி கழக சீனியர் கேட்டரிங் மேலாளருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி வழங்க நினைக்கும் சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் சாதாரண பணியாளராக பணியில் சேர்ந்த இவருக்கு 25 ஆண்டுகள் ஆளுநர் மாளிகையில் அதிகார தோரணையில் இருந்து வந்தார் என்று கூறிய அவர், பல ஆளுநர்களை கையில் வைத்துக்கொண்டு 350 கோடிக்கு மேல் சம்பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா என்பவருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி கொடுக்க நினைக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மேலாண் இயக்குனர் அந்த கோப்புகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல அமைப்புகள் ஒன்று திரட்டி கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தின விழா சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. சர்வதேச யோகா தின விழா இன்று புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ஆம்பூர் சாலை செஞ்சி சாலையில் உள்ள பாரதிதாசன் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில பொருளாளர் ராஜகணபதி மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, யோகா பேராசிரியர் பிரியா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மேலும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான பாண்டியன், கதிரவன், மஞ்சினி, ஜானகிராமன், செல்வராஜ், சரவணன், தேவநாதன், யோகா ஆசிரியர் கலிவரதன், முருகன், சீனு, வேலு, பிரகாஷ், ராகுல், சதீஷ்குமார், ஏழுமலை, சத்யநாராயணன் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த வள்ளி என்ற பச்சம்மா, மகேஸ்வரி, சித்ரா, லக்ஷ்மி மற்றும் யோகா மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை செய்து அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை மகரிஷி ஆலய மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மன் ஞானசேகரன், பொதுப்பணித்துறை இன்சார்ஜ் மனோகரன், எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோகா ஆசிரியர்கள் கவிதா, காமாட்சி, பிரகாஷ், சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் மகரிஷி யோகாலயா நிறுவனர் இளங்கோவன் நன்றியுரை கூறினார். ஜூன் 21 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு யோகா விழிப்புணர்வை ஏற்படுத்த யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜூன் 21 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு யோகா விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பாக புதுச்சேரி உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் யோகா விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு சிற்றுண்டிகள் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து யோகா நிகழ்ச்சியை நடத்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் திரு சசிபாலன் அவர்கள் தலைமையிலும் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சித்தானந்தம் மற்றும் சர்வதேச யோகா நிகழ்வை மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்திய ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஜான் பீட்டர் மற்றும் பாலாஜி அவர்களும் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து சமூக உறவுகளும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் மக்கள் பணியில் அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு தெரிவித்தது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புதுவை மாநிலத்தின் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் ஆகியோர் இன்று மாநில தேர்தல் ஆணையர்கள் ஜெகவர் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர்.
அதில் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவர் பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைத்த காரணத்தால் மத்திய அரசாங்கத்தின் நிர்பந்தத்தால் 2006ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. உள்ளாட்சி அமைப்புகளின் காலம் 2011ஆம் ஆண்டு நிறைவு பெற்ற நிலையில் அதற்கு பின் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த வேண்டிய 3 உள்ளாட்சி தேர்தல்களை புதுவை அரசு பல்வேறு பொய் காரணங்களை சொல்லி நடத்தாமல் தள்ளி போட்டு கொண்டு வந்தது. அதன் விளைவாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வரவேண்டிய பல கோடி மானியம் மத்திய அரசாங்கம் வழங்கப்படாமல் உள்ளது. மத்திய அரசு நிதி உதவி கிடைக்காத காரணத்தால் புதுவை மாநிலத்தில் உள்ள 5 நகராட்சிகளிலும் கிராம பஞ்சாயத்துகளிலும் வளர்ச்சி பணிகள் கடந்த 13 ஆண்டுகளாக தடைப்பட்டுள்ளன. எனவே உள்ளாட்சி தேர்தலை தடைகள் எதுவாயினும் அவற்றை சட்டப்பூர்வமாக கலைத்து உடனடியாக தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு கழகத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோரிக்கையை பெற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரிகள் ஜவஹர் மற்றும் கோவிந்தராஜ் ஆகிய இருவருக்கும் ஆவண செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார்கள். இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த மாநில கவர்னருக்கும் மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைக்க உள்ளதாக பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு எதற்கும் செவி சாய்க்கவில்லை எனில் நீதிமன்றத்தை அணுகவும் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் உடனே கட்டி முடிக்க வேண்டும், அப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் துறை அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக கட்டி முடிக்காமல் உள்ள மீன் மார்க்கெட்டை உடனடியாக கட்ட வேண்டும். மேலும் அப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் அப்பகுதியில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், புதுவை மாநில தோமுசா அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருள் ஏழுமலை, ராம்குமார், மரியநாதன், கிளை செயலாளர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று சர்வதேச யோகா தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள கம்பளிசாமி மடத்தில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் அகில உலக யோகா கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம், ஆனந்த ஆசிரமம், சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷனை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி யோகாசன செயல்முறையை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி யோகா ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழை வழங்கினார். இதில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவனானி, சங்க செயலாளர் தயாநிதி, சங்க பொருளாளர் சண்முகம், மூர்த்த துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி, சங்க உறுப்பினர்கள் லலிதா சண்முகம், செந்தில்குமார், அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் இன்று சர்வதேச யோகா தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சார்பில் இன்று லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி தலைமையில் நடைபெற்ற இந்த யோகா தின விழாவில் மூர்த்த தலைவர்கள் இளங்கோவன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது.
இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். பொதுப்பணித்துறையின் அலட்சிய போக்கினால் புஷி வீதியில் திடீர் பள்ளம். பாதாள கழிவுநீர் வாய்க்கால் முழுமையாக சீர் செய்து தரும்படி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வலியுறுத்தல். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட புஷி வீதியில் சாலை உள்வாங்கி திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் சில நாட்களாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை தனது கழக சகோதரர்களுடன் சென்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். பாதாள கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பின் காரணமாகவே இது ஏற்பட்டுள்ளது. ஆகவே சுமார் 500 mm டயா 6 மீட்டர் வரை புதியதாக பைப்லைன் அமைக்கும் பணி நடைபெற்றது. அதனை சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமின்றி ஏற்கனவே 2.25 கோடி ரூபாய் செலவில் புஷி வீதி சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிக்காக பூமி பூஜை தேர்தலுக்கு முன்பே நடந்துவிட்டது. ஆனால் மழை பெய்தால் தண்ணீர் நிற்க இந்த பாதாள கழிவுநீர் வடிகால் அடைப்பு பிரச்சனைதான் காரணம். பொதுப்பணித்துறை அலட்சிய போக்கினால்தான் இந்த பள்ளம் விழுந்துள்ளது. இது 2வது முறையாகும். அண்ணா சிலையிலிருந்து சின்னமணிகுண்டு முதல் ஆம்பூர் சாலை பெரிய வாய்க்கால் வரை முழுமையாக பாதாள வடிகால் மேனுவல் சரிபார்க்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை வேலை செய்ய மின்சாரம் அளித்து யாரும் உதவாத நிலையில் அங்கிருந்த தனியார் உணவு கடையில் உதவியை நாடினார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தன்மையான பேச்சால் மின்சாரம் வழங்க முழு மனதோடு ஒப்புக்கொண்டனர். உணவு கடை நிர்வாகிகளுக்கு அவர் நன்றி கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு செய்தபொழுது பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கழக துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், விநாயகமூர்த்தி, காலப்பன், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் உற்சவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் நல் ஆசியோடு பிறந்தநாள் விழா காணும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் உற்சவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்கள், நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் சமூக சேவகர் பிருத்திவிராஜ் உலக அப்பா தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கினார்.
உலக அப்பா தினத்தை முன்னிட்டு ரிக்ஷா ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என 50க்கும் மேற்பட்டோருக்கு அரியாங்குப்பம் பிருத்திவிராஜ் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இன்று மதிய உணவை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலின் தேர் திருவிழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி 20ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 17ஆம் தேதி கருட சேவையும், 18ஆம் தேதி மஞ்சள் நீர் வசந்தோற்சவம் உட்புறப்பாடும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை 7 மணிக்கு நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்து சென்றனர். தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் சந்தான ராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தொகுதி குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்ற 10வது சர்வதேச யோகா தின விழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்து அசத்தினார். நாடு முழுவதும் இன்று உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக 10வது உலக யோகா தின விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை பற்றியும் அதன் நன்மைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் யோகாசனங்களை செய்து அசத்தினார். இதில் யோகா மைய நிறுவனர் பிரகாசம் செயல்முறை விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு, கூடப்பாக்கம், தொண்டமாநத்தம், பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம். இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை 7 மணிக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து சிறப்பித்தனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து 15வது வருடமாக பாஜக பிரமுகர் சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஏகாம்பரம், ஆசிரியர் தேவராஜ், ராமதாஸ், டாக்குமெண்ட் ரைட்டர் ராஜா, சரவணன், முகமது யூனஸ், பாண்டியன், சதீஷ், ரெட்டியார், மணிராஜ், பழனி, தாமரை, செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர் சம்பத் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார்.
மணவெளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உலக யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. மணவெளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10வது சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வத்தின் வழிகாட்டுதலின்படி பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் கலைவாணன் தலைமையில் ராஜா, தங்கதுரை, இளஞ்செழியன், உன்னிகிருஷ்ணன், இசை வேந்தன், விக்கி, ஏழுமலை, குமரன் ஆகியோர் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். முன்பு யோகா ஆசிரியர் லோகேஷ் யோகா பயிற்சியை செய்முறை விளக்கமளித்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தானாபாளையம் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மாநில விவசாய அணி தலைவருமான ராமு தலைமையில் தானாம்பாளையம் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் இணைந்து யோகாசனங்களை செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ரவி சங்கர் சுவாமி அவர்களின் வாழும் கலை அமைப்பை சேர்ந்த யோகா ஆசிரியர்கள் மற்றும் பொது செயலாளர் சக்தி பாலன், பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்கள் அதிரடியாக அகற்றம். எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சியினர் வாக்குவாதம். புதுச்சேரி மாநிலத்தில் டிஜிட்டல் பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவை மீறி அரசியல் கட்சிகள், ரியல் எஸ்டேட் மற்றும் கல்வி நிறுவனங்களும் கடந்த சில நாட்களாக டிஜிட்டல் பேனர்கள் வைத்து வருகின்றனர். இதனால் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பாகவும் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட முக்கிய சந்திப்புகளில் டிஜிட்டல் பேனர்கள் அனுமதியின்றி வைத்து வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி கலெக்டர் நேற்று மாலை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷுக்கு அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அதிரடியாக பேனர்கள் அகற்றும் பணியில் ஊழியர்கள் நேற்று மாலை ஈடுபட்டனர். இதில் அரியாங்குப்பம், பிரம்மன் சதுக்கம், வீராம்பட்டினம் ரோடு, காக்காயன்தோப்பு, ராதாகிருஷ்ணன் நகர், வீராம்பட்டினம் மற்றும் அரியாங்குப்பம் புறவழி சாலை, டோல்கேட், நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி, கல்வி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பேனர்களை அகற்றும் பணி இரவு வரை நடைபெற்றது. அதில் வீராம்பட்டினம் சாலையில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சியை வாழ்த்தி பேனரை அகற்றிய போது இந்த கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரியாங்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் அந்த நபர்களை சமாதானம் செய்து பேனர்களை அவர்களாகவே அகற்றும்படி கூறினார்கள். மேலும் இன்று இடையார்பாளையம், தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் வரை உள்ள பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பேனர்கள் அகற்றும் பணி நடைபெறும் எனவும் ஆணையர் ரமேஷ் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இனிமேல் அனுமதியின்றி யாரேனும் பேனர்கள் வைக்கக்கூடாது, மீறி வைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்யப்படும் என ஆணையர் ரமேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியை அடுத்த சொரப்பூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகிலுள்ள தமிழக பகுதியான சொரப்பூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு இரவு மின் அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்று வந்தது. இதில் கடந்த புதன்கிழமை அன்று அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை 10 மணி அளவில் பஞ்ச பாண்டவர்களுடன் படுகளம் போடுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக நண்பகல் 12 மணி அளவில் கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சொரப்பூர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் இவ்விழாவில் பங்கேற்று தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர்.
இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மாலை 7 மணி அளவில் ஊஞ்சல் உற்சவமும், மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும், மறுநாள் தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெறும். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.